பேர் சந்துரு. ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத டிப்ரெஷன், உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இதனால ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதுல எனக்கு வந்து டாக்டர் வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். எப்படி இந்த வயசுல எப்படி எனக்கு சுகர் வந்துச்சு? அப்பாவுக்கும் கிடையாது. எனக்கு எப்படி ஜெனட்டிக்கா இருந்தாலும் இந்த வயசுல எப்படி எனக்கு இதுவே வந்து எனக்கு ரொம்ப யோசிச்சு இந்த வயசுல எப்படி சுகர் மெடிசன்லாம் எடுத்துருக்குமான்னு ஒரு கவலையிலேயே வந்து நான் அதை கண்டுக்காம கேஷுவலா விட்டுட்டேன். இப்படி கண்டுக்காம சாதாரணமா விட்டதால என்னோட சுகர் லெவலும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிஸ்டம் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தா கூட கண்ணு ரொம்ப எரியும். என்னோட ஐசைட் பவரே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒர்க் ப்ரெஷர், ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னோட வேலையே நான் விட்டுட்டேன். அப்புறம் தான் யதார்த்தமா ஆயுஷ் 82 ஆத்வேத் என்ற விளம்பரத்தை நான் ஆன்லைன்ல பார்த்தேன். அதுல டாக்டர்ஸ் இந்த டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட சிசிஆர்எஸ் என்ஆர்டிசி சர்டிஃபிகேட்டும் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால எனக்கு ஆயுஷ் மாத்திரை மேல நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. என் நம்பிக்கை வீண் போகல. இந்த ஆயுஷ் மாத்திரை எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே என்னோட சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. முன்னாடிலாம் இந்த சக்கரவர்த்தி நுணிச்சு ரொம்பவே டிப்ரெஷனா இருப்பேன். ஆனா இப்போ எதுவுமே இல்லாம மைண்டே ரிலாக்ஸா இருக்கும். இப்போ ஜாபுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிஸ்டம் பார்க்கறதுனால கண் எரிச்சலோ கண் மங்களா தெரியிற ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேயே யாரும் சுகர் வந்துச்சுன்னு டென்ஷன் டிப்ரெஷன் ஆக வேண்டாம். நம்பிக்கையே ஆயுஷ் டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆயுஷ் 82 ஆத்வேத். முக்கியமா இந்த ஆயுஷ் 82 டேப்லெட் வந்து முழுக்க முழுக்க ஹெர்பலாலேயே வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ இதோட இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படிங்கும் போது மாங்கொட்டை, நாவல் கொட்டை, பாகற்காய், சிலாஜித், சிறுகுறிஞ்சான் இது அனைத்துமே பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே போல எந்த வித சைடு எஃபெக்டும் வந்து பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ரியாஸ் வந்து ஒழுங்கா செயல்படாது. ஸோ அதனாலேயே வந்து நம்ம எக்ஸ்டர்னலா இன்சுலின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆயுஷ் 82 டேப்லெட் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட பேங்க்ரியாஸோட செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கம்மி. சுகர் அப்படின்னாலே நிறைய சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பாடி பெயின் இருக்கிறதோ, இல்லை ஸ்வெட்டிங் அதிகமாகிறோ, இல்லை வந்து நம்மளுக்கு யூரினேஷன் அதிகமாக போகிறதோ, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். இந்த ஆயுஷ் 82வோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட காம்ப்ளிகேஷன், அதாவது சிம்டம்ஸையும் வந்து நல்லாவே குணப்படுத்த ஆரம்பிக்கும், கம்மி பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு சுகர் லெவல் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் வந்து எனக்கு சிம்டம்ஸ் காமிக்குது அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு யூரின் அதிகமாக போகுது, எரிச்சலா இருக்கு, தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் கம்மியாகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஆயுஷ் 82 டேப்லெட் வந்து எடுத்துக்கும் போது அவங்களோட சிம்டம்ஸும் நல்லாவே வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும்.